அன்பிற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அவனிடத்தில் சங்கைக்குரிய மாதமாக இருக்கக்கூடிய புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கெல்லாம் தேர்வு செய்து கொடுத்து அந்த ரமலானுடைய வெளியே வர சொல்லுங்க, நீங்க தான் போகணும். புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கெல்லாம் தேர்வு செய்து கொடுத்து இந்த மாதம் முழுவதையும் முஸ்லிம் சமூக மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி களமாக அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளான். ஒவ்வொரு காலகட்டமும் இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் கூட அறியாதவர்களை போன்றுதான், புரியாதவர்களை போன்றுதான் நம்மளுடைய நடைமுறைகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து வைத்தது உண்மை என்று சொன்னால், இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய அமல்களை நாம் ஒரு காலம் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருக்க மாட்டோம். ஏன் என்று சொன்னால், இந்த மாதம் நமக்கு கிடைக்க பெற்றது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ நபர்கள் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு மௌத்தை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு ஆரோக்கியமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இனி அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குது தான். அதோடைய இன்னும் அல்லாஹ்விடத்தெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு சூழல் நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் அதை முறையாக பயன்படுத்துவது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்கும். ரமலானுடைய ஆரம்பத்தில் அந்த ரமலானுடைய நோன்பை நாம் எதிர்நோக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நியத், எண்ணங்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக, ஆழமாக, விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வொருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை புரிந்து நம்பிக்கை கொண்டு இந்த மாதத்தை அமல்களின் மூலியமாக, மன்னிப்பு தேடுவதன் மூலியமாக முறையாக அலங்கரித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். ஒரு தரபியெல்லாம் கொண்டு போவோம் சார். இந்த ரமலானுடைய மாதத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக, நல்லறங்கள் புரிந்தவர்களாக, முழுமையாக பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து அதிலிருந்து மீண்டு உண்மையான மூமின்களாக மாற வேண்டும் என்கின்ற பரிசுத்தம் நிறைந்த நோக்கத்தோடு ரமலானை நாம் கழித்து விட்டால், எதிர்நோக்கி விட்டால், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி போறான். சாதாரணமான வாக்குறுதி இல்லை. இல்ல, அப்படி இல்லை. நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் மறுமையில ரய்யானுடைய சூரத்துடைய வழியாக அழைத்து அதில் மாற்றுகிறது இல்லை. ஆனா இதுல என்ன வாக்குறுதி? சிறு பாவங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக புரிந்திருந்தோம் என்று சொன்னால் அனைத்து நம்மளுடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும். இந்த ஒரு விஷயம் நம்ம ஆழமாக புரிந்திருந்தோம் என்று சொன்னால், ரமலான்ல நாம செய்யக்கூடிய அமல்கள்ங்கிறது வேற, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல. உள்ளம் என்பது அழுக்கடைந்த ஒரு உள்ளம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். மனிதனை படைக்கும் பொழுதே
பலகீனமாகத்தான் இந்த மனித இனத்தை படைத்திருக்கிறான். அப்போ சைத்தான் எப்படின்னா உள்ள இரத்த நாளங்களில் கலந்து இடப்பக்கம் வலப்பக்கம் முன்னாடி பின்னாடி 4 பக்கம் சூழ்ந்து அடிப்படையில் சைத்தான் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எந்த ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் என்று வந்துவிட்டால் அப்படியே தெரிச்சுட்டு ஓடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது இல்ல. மார்க்கத்துல என்னதான் இந்த பள்ளிவாசல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு பயான் போட்டாலும் சரி, தர்பியத்து போட்டாலும் சரி, நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வெளியில போறாங்க இல்லையா. இதுவெல்லாம் சைத்தானுடைய சூழல் தான். சைத்தான் நம்மளை டைவர்ட் பண்றான், நாம சைத்தானை உற்ற நண்பனாக தோல்ல சுமந்து கொண்டு செல்கிறோம். அதான் யதார்த்தம். இப்ப அல்லாஹ் எப்படி சொல்றா, சைத்தானை சொல்லும் பொழுது குத்துவாக்கி சைத்தான் இன்னொருக்கும் அதுவும் அப்படிங்கிறான். சைத்தான் என்பவன் மனித குலத்திற்கு பகிரங்கமான எதிரி. அல்லாஹ் சொல்லப்படுது. சைத்தானுடைய அர்த்தமே அப்படிதான், விரட்டப்பட்டவன், அல்லாஹ்வால் விரட்டப்பட்டவன் இந்த சைத்தான். ஏன்னா ஆரம்பத்தில் அவனுடைய பெயரே இப்லீஸ். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பேர் வச்சான், சைத்தான்கிற பேரை கொண்டு வந்து வச்சான். முகத்துல கூட முடிக்காத அளவுக்கு விரட்டப்பட்ட ஒரு பாடகமான ஒரு எதிரி. இப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் எனக்கு எதிரி, நான் என்னால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திற்கும் பகிரங்கமான எதிரி. அவனுடைய தோழமையை நீங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஹும் தாகூத் யுஹ்ரிஜுனஹும் மினன் நூரி இலல் லுலுமாத் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை எவன் ஒருவன் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டீர்களோ அறிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன நினைக்கிறோம், துனியா ரீதியாக எத்தனையோ நட்புகள் இருக்கலாம், உயிருக்கு உயிரான நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த உயிருக்கு உயிரான நண்பர்கள் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய சுவனத்தை நோக்கி நமக்காக அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஈமான் எழுச்சியோடு தான் இருக்கும். ஒரு நண்பனை பார்க்கும் பொழுது, ஒரு ஹதீஸுடைய ரிவாயத்தில் வரும்போது, நண்பனை பார்க்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். அப்ப அந்த நண்பன் எப்படி இருப்பான், இபாதத்துல, இறை எச்சத்துல, இறை நம்பிக்கையில மிக நிறைவேற்றம் அடைந்த ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கணுங்கிற அல்லாஹ். ஆனா அந்த நமக்கு உற்ற நண்பனாக, உயிருக்கு உயிரா நீ என் நண்பன்டா, இருக்கிறதுலே மிகச்சிறந்த நண்பன் எனக்கு நீதான், செட்ட நம்ம போவோம், செட்ட சொல்லுவோம், எல்லாமே சரிதான், மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் இங்க சொல்லும் பொழுது குர்ஆன் என்று சொல்றா, உற்ற நண்பனாக என்னை நீங்கள் தேர்வு செய்து கொண்டிருந்தது உண்மை என்றார். அல்லாஹ் உங்களை இருட்டின் பாதையிலிருந்து விலக்கி வெளிச்சத்தின் பக்கம் நாம் அழைத்துக் கொள்கிறோம். ஆனால் தாகூத் என்று சொன்னால் சைத்தான்களுடைய கூட்டம், அது கூட்டக்கூட்டமா வந்துதான் நம்மளை டைவர்ட் பண்ணும். இந்த மாதிரி சைத்தான்களுடைய கூட்டங்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கியிருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், மரணத்தை பத்தி நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை, மறுமையை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை, அப்படிதானே டைவர்ட் ஆகுது. இன்னைக்கு மையவாடிக்கு போனா கூட அவ்வளவு டைவர்ட் ஆகுது, சிரிக்கிறோம் குடிக்கிறோம். அந்த இடத்துல ஜனாதாவை தொழுக வச்சதுக்கு பின்னாடி ஜனாதாவை தூக்கிட்டு போறோம், கபருக்குள்ளார வச்சு அடக்கம் பண்ணக்கூடிய நேரம் கூட இன்னைக்கு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த ஆழமான ஒரு பயம், அச்சம் ஏற்படாமல் வெவ்வேறு விஷயங்கள் அந்த இடத்துல கூட இன்னைக்கு ரொம்ப பொதுவாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் சைத்தானுடைய தாக்கங்கள் அல்ல. நீங்க இந்த சைத்தானை கொண்டு வந்து நீங்க ரொம்ப நெருக்கமா உள்ளத்துல மிக நெருக்கமாக தோழமை கொண்டிருக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், சைத்தான்கள் வெளிச்சத்திலிருந்து விலக்கி உங்களை இருட்டின் பக்கம், அவர்களுடைய இருப்பிடம் அதுதான், அவர்கள் இருட்டை நோக்கி அழைக்கிறார்கள். எவர் ஒருவர் அந்த பக்கமா சாஞ்சி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உள்ளத்தை பலகெடுக்க வச்சிருவான் சைத்தான். கடைசியில் அல்லாஹ் சொல்ற உலாயிகஹும் அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக நரகத்தின் பாதையில் நீங்கள் தேர்வு செய்து சென்று விடுவீர்கள்.
இதுவெல்லாம் யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? இந்த சமூக மக்களுக்கு இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட மூமின்களை பார்த்து பேசக்கூடிய வசனம். நீங்க ஏமாந்துறாதீங்க. அல்லாஹ் ஒவ்வொரு சட்டமும் போடையில முனாஃபிக்குகளுக்கோ முஸ்ரிக்குகளுக்கோ காஃபிர்களுக்கோ சட்டத்தை ஏற்றுக்கொள்ள அச்சத்தோடு சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக யா அய்யுஹல்லதீன ஆமனூக்குள்ள அக்கத்துக்காகீங்களா தமுத்துல்ல இல்ல வார்த்தை முஸ்லிம். நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய உண்மை மூமின்களாக இருந்தால் அஞ்சக்கூடிய விகிதத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். எதிர்மறை அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஈமான் கொண்டிருப்போம். இது மூமின்களுக்கு பார்த்து பேசக்கூடிய வசனம். அல்லாஹ்வையும் தூதரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மூமின்களை பார்த்து பேசக்கூடிய வசனம். ஏன்னா அவ்வளவு டைவர்ட் பண்ணக்கூடியவன் சைத்தான். அவனுக்கு அந்த பவர் அல்லாஹ் கொடுத்துட்டா. என்ன பவர்? ரத்த நாளங்களில் கலந்து ஒரு மைக்ரோ செகண்ட்ல நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடியவன் தான் சைத்தான். அவ்வளவு பவர் இருக்கு. இந்த பவர் தான், மற்ற பவர்லாம் கிடையாது. நீங்க சூனி மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பவர் என்னன்னா நம்மள அப்படியே செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல டைவர்ட் பண்ணுவான். நேரிய பாதையில போறதை விட்டுட்டு அவனுடைய பாதையில இழுக்கிறது தான் அவனுடைய தூய்மையான எண்ணம் அவனுக்கு. அது அப்ப அந்த பாதையில வந்துட்டா அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும், ஹாப்பி ஆயிடும். பரவாயில்ல, நம்ம பாதையில வந்துட்டான். நரகத்துடைய பாதையில நம்ம முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறோம், டைவர்ட் ஆகி வர்றாங்க. இதுவாதான் இருக்கும். நாளைக்கு மறுமையில் இப்படியே தான் பேசுவான். நானெல்லாம் அவங்களை கூப்பிடவே இல்லை, நான் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்றேன், அவங்க கட்டுப்பட்டு அது நான் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் சைத்தான் சொல்லுவோம். அவர்களுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் நம்மை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால அல்லாஹ் சொல்றான், காலையில மூமின்களாக இருப்பார்கள், மாலையில் அவர் மூமின்களாக மரணிக்கக்கூடிய நிலை இருக்குமா என்பது தெரியாது. சாயந்தரம் நம்ம இரவுல படுக்கும் பொழுது மூமினா இருப்போம். ஆனா விடிய காலையில எந்திரிச்சா அவர் மூமினா இருப்பாரா இல்லையா? அதுதான் போகுது, அந்த மாதிரி தானே போகுது. இன்னைக்கு நிறைய நபர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை சட்டத்தை மறக்கிறாங்கல்ல, பலகீனமாகறாங்கல்ல. யாருக்கு அந்த சலுகை? அசதியிலும் மறதியிலும் சலுகை இருக்கு. எல்லா காலகட்டத்தையும் நீங்க நைட் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு காலையில எனக்கு அசதியா இருக்குதுன்னு சொன்னா அல்ல, நிர்பந்தத்தால் அசதி ஏற்படும். அதாவது எமர்ஜென்சியா ஒரு வேலை செஞ்சிருக்கணும், பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ராத்திரி எல்லாம் என்னால தூங்க முடியல, வந்து 4 மணிக்கு தான் படுத்த, என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் சார்ந்த நிர்பந்தத்தை அல்லாஹ் அறிவான். அவங்களுக்கு சலுகை இருக்கு. மறதியில சலுகை இருக்கு. நமக்கு மறதியான ஒரு சூழ்நிலை ஃபஜ்ருக்கு வராது எப்பவுமே. இந்த லுஹர் அஸ்ருடைய நேரத்துல சில நேரம் ரொம்ப வேலைகளும் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா அஸ்ருடைய நேரம்லாம் தாண்டிடுவாங்க, தொழுகையுமே நான் மறந்துட்டேனே அப்படின்னு ஒரு நிலை வரும் இல்லையா? அவர்களுக்கு சலுகை இருக்கு. அடுத்ததாக நீங்க அசரு தொழுதுக்கு தான் மக்ரிபுக்குள்ள போக முடியும். அசரு உடனே அந்த பயன்பாடு இல்லை, அது விட்டுலாங்கிற அந்த மாதிரி எண்ணத்துக்குலாம் நகரவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்மாதிரியா இருக்காங்க. நிர்பந்தத்தால் விட்ட தொழுகையை கூட மீண்டும் அல்லாஹ் மக்ரிபுடைய நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டு அசரை நிலைநாட்டி பிறகுதான் மக்ரிபுக்கு வராங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழல். இது எதுக்கு நம்ம இந்த விஷயங்களை சொல்றோம்னா, சைத்தான்களால் சூழப்பட்ட நிலையில் நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் மாறிவிடுகிறது. இது அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோம், மாற்று கருத்து இல்லை. எல்லா காலகட்டங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப ரமலானுக்கு என்ன சிறப்பு? அதுலயும் பாவ மன்னிப்பு தேடத்தான் செய்யணும். இந்த ரமலான் மட்டும் பிரத்யோகமாக எதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னால், கருணைங்கிற ஒரு வாசகத்துல அல்லாஹ்வுடைய கருணை, அது இந்த மாதத்தை எப்படி அவனுடைய அடிப்படையில் எடுக்கிறான் என்று சொன்னால், இந்த மாதம் பிரத்யோகமாக இந்த குர்ஆனுடைய வேதத்தை இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதம். சரியா? ரமலான்ல தான் அல்லாஹ் இறக்குனேங்கிறான். சஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த சங்கிக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் மனித குலத்திற்கு அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய உன்னதமான ஃபுர்கான். ஃபுர்கான் என்று சொன்னால் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய, எது ஹலால் எது ஹராம். அப்படியே மார்க்கத்தை
தண்ணிக்கு தண்ணி பாலுக்கு பால் அழகா பிரிச்சு சொல்லக்கூடிய மார்க்க சட்டம் இந்த மாதத்தில் நாம் கொடுத்தது காரணத்தினாலதான் இந்த மாதத்தை நாம் தேர்வு செய்கிறோம். அடுத்தது இந்த ரமலானுடைய மாதத்துல வந்துவிட்டால் கடமையாக எதை ஏற்றான்? நோன்பு கடமையாக ஆக்கிட்டான். நோன்பு ரமலானுடைய தொடர்போடு அல்லாஹ் ஏன் கடமையாக ஆக்கப்பட வேண்டும் ஒரே வார்த்தையில சொல்லுவான் இல்லையா? எல்லா சமூகத்துக்கும் நோன்பு யாயுஹல்லதீன குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்றான். எல்லா சமூகத்திற்கும் இந்த நோன்பை நான் கடமையாக ஆக்கினேன். எந்த நபிமார்களுடைய உம்மத்துகளாக இருந்தால் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். உண்மையான ஈமான் கொண்ட அந்த சமூக மக்களுக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அந்த நபியையும் ஏற்று உற்ற அடிப்படையில் நேரிய பாதையில் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கியிருக்காங்க. சரியா? அப்ப அதுபோல இந்த முகமதுடைய சமூகத்திற்கும் இந்த நோன்பை நாம் கடமையாக ஆக்கியிருந்தோம் நல்லா சொல்றோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம் கடமையாக ஆக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இறையச்சம் பெற வேண்டும் என்பது ஒரு வார்த்தை கொண்டு வந்து நிறுத்தி நோன்பு கொண்டு வந்து அதோட தொடர்பு படுத்துறாங்கல்ல. சும்மா நமக்கு இறையச்சம் வரக்கூடாதா? அல்லாம ஒரு பயம் இருக்கணும்னு சொல்லுவோம்ல. அஞ்சுவதும் அல்லாவிற்கு, அடி பண்ணுவதும் அல்லாவுக்கு, வீரமான வசனங்களை எழுதி போட்டிருப்போம். வண்டிகளை பாக்குறோம், கடைகள் எழுதி போடுவோம், அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் தான். வசனம் எல்லாம் கரெக்ட் தான், மாற்று கருத்து இல்ல. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஹராமான விஷயம் என்று புரிந்து விட்டால் அந்த இடத்துல மூமினுக்கு அந்த வேலையே இல்லை, தொடர் நிற்கவே மாட்டான். இப்ப அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது மூமின்களாக இருந்தால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். யார் பத்தி அல்லாஹ் சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், மூமின்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கும். நாம போய் அவருடைய காதுல அப்படியே பர்சனலா தாவா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பாய் ஜமாத்துல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டு அப்படி போறீங்க, இப்படி வரீங்க, உங்களுக்கு ஒரு சட்டத்தை நீங்களா மார்க்கெட்ட வளைக்கிறீங்க, சொல்லி பாருங்களேன். வேலையை பாரு, உன்னோட வேலையை பாரு, என்னுடைய பலையில எனக்கு புரியும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மௌத்த சந்திக்கல, மறுமையை சந்திக்கல. நாம முன்கூட்டி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நற்பணிகளை நம்ம வந்துட்டு கலந்துரைக்கு சொல்லுவோம். நம்ம ஒரு நண்பர்களுக்கு தாவா பண்ணுவோம், ஒழுகின் பக்கம் வந்துருங்க. என்ன சொன்னாலும் காதடிச்சு சைத்த அந்த அளவுக்கு கவர் பண்ணி உட்கார்ந்து, புரியுதா? பயமே வர மறுக்கிறது. அல்லானா பயம் இல்லை. எந்த மாதிரி ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறார், ஊக்கமா ஒரு பொய்யை பேசுறாரு, அந்த பொய்யில ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு, நிறைய நிற்கிறார். அல்லாஹ் எப்படி சொல்றார்? பொறுமைக்கும் அல்லாஹ்வை சார்ந்து நிற்பதற்கும் நீங்கள் வந்துட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்றார், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் பொறுமையோடு அல்லாஹ்வை சார்ந்து நில்லுங்கள். எந்த அளவுக்கு நிற்கிறது தெரியுமா? அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பொறுமை காத்து நில்லுங்கள். அதுல இன்னும் உறுதியாக்கி நில்லுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஆமனஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ். எந்த அளவுக்குனா உயிரே போகக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதுல அசையாம உறுதியா நின்றுக்கோங்கிறான். என்ன சார்ந்து முழுமையா என்னை சார்ந்து நின்று விடு, அவர்கள் தான் இந்த பூமியில் வெற்றியாளர்கள். எதுல சொல்றோம்? ஆல இம்ரான்ல கடைசி வசனமாக பேசக்கூடிய விஷயம். இப்ப இந்த இரையச்சம் நம்மிடத்தில் முறையாக இருக்கிறதா என்பதை யார் அறிகிறார்? அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம் சார்ந்த விஷயங்களை நமக்கு பர்சனலா, அந்தரங்கமா, மறைவா, ரகசியமா எத்தனையோ பாவ செயல்களை நம்ம பண்றோம். நம்மளுடைய பலகீனத்தின் அடிப்படை தான். இன்னைக்கு குழந்தைகள் இருந்து கொரோனா காலம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டு போன் கையில கொடுத்தாச்சு இல்லையா? இன்னைக்கு குழந்தைகளுடைய சர்வே சொல்றதுக்கெல்லாம் நாவு கூசும். படிக்கிற குழந்தைகள்ல 6வது 7வது படிக்கிற குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சதுன்னு நம்ம மேட்டுப்பாளையத்துல அப்டேட் இருக்கு. சாதாரணமா இல்ல. பசங்க பிள்ளைகளோட கனெக்ட் ஆகி கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அபார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருச்சு.
பெரிய மெச்சூர்டான ஆளுகள்லாம் பெருசா இல்லை. +2 படிக்கிறது, காலேஜ் படிக்கிற போல அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அதெல்லாம் படிக்கிற 7வது 8வது குழந்தைகள்ல இவ்வளவு மாபாதகமான ஒரு தவறுகள் நடக்கிறதுன்னா, இப்ப நம்ம குழந்தைகள் அவர்களோடு சேர்ந்த சேர்க்கைகளாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சமூகத்துடைய அந்த பார்வை, தீய பார்வை, அந்த தீய நோக்கங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல குழந்தைகள் இருக்காது. சரியா? அப்ப நம்ம கண்ட்ரோல்ல குழந்தைகள் இருக்கணும்னா நீங்க முதல்ல தாயும் தந்தையும் இரையற்றம் உடையவர்களாக இருக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைய, நான் ஒரு பரிசுத்தமான ஒரு தொழுகையாளியாக, இரையற்றம் உடையவனாக, மூமினாக என்னுடைய என் குழந்தைய பத்தி என்னோட மேல அக்கறை இருக்கு. என் குழந்தை வழி தவற கூடாது, என் குழந்தைக்கு எப்படி மார்க்க கல்வியை கொடுக்கணும், அது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை எப்படி கொடுக்கணும், எது நல்லது எது கெட்டது சொல்லி சொல்லி அந்த குழந்தையுடைய உள்ளங்கள்ல ஈமானையும் இறையச்சத்தையும் விதைத்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம குழந்தைகளுக்கு அல்லாஹ் பாதுகாவலா இருக்கும். நல்ல மாற்றுக்கருத்தே இல்லை. மூமினுடைய நம்பிக்கையே அப்படித்தான். அல்லாஹ் நம் குழந்தைகளை சுற்றி, நம்ம குடும்பத்தாரை சுற்றி அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய ரஹமத்து, அவனுடைய அரவணைப்பு எல்லாமே இருக்கணும். அப்படின்னா நாம அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும். எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை ரோல் மாடலா பார்க்கறோமோ அது மாதிரி குடும்பத்துல நாம் நம்மளுடைய மனைவிக்கும் சரி, நம்மளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரியாக இருக்கணும். இந்த பொறுப்பு பற்றி நாளைக்கு மறுமையில விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம முறையான பதில் சொல்லணும். முறையான தப்பிக்கணும்னா நாம நம்மளுடைய குடும்பத்தோட ட்ராக்கை சரியாக வழிவகுத்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப அதுல பலகீனமாக நாம் இருக்கப்படுவது நிதர்சனமான உண்மைங்கிறது நம்மளும் நீங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறான். மனிதனை, ஒரு முஸ்லிமை மூமினாக பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அவன் பார்க்கிறான், இரையச்சம் இவனுக்கு வரவே மறுக்கிறது. இப்போ பழுதடைந்த இந்த உள்ளத்தை பரிசுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் முடிவெடுத்துதான் நோன்பு கொண்டு வந்து அல்லாஹ் சொல்லுகிறான். புரியுதா? உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டையும் ஸ்கேன் பண்ணனா, ஒரு எம்ஆர்ஐ எடுத்தா மூளையிலிருந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நீங்க எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா எல்லா நோயும் கண்டுபிடிக்கலாம்ல. என்ன என்ன பிரச்சனைங்கிறத டாக்டர் ரொம்ப 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 ஈஸியா சொல்லிடுவார். எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க போகும்போது இதுல இந்த பிரச்சனை, இதுல இந்த பிரச்சனை, ஏன் இடுப்பு வலிக்குது, ஏன் கால் வலிக்குது, டிஸ்க்ல எம்ஆர்ஐ எடுப்பாரு, L4ல பிரச்சனை, L5ல பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிடுவார். அதனால இந்த மாதிரி, இதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான மருத்துவத்தை கொடுப்பார். ஆனால் நமது உள்ளத்தை, பழுதடைந்த உள்ளத்தை ஸ்கேன் பண்ண முடியுமா? டாக்டர் போய் சொல்லுமா, என் உள்ள பழுதடைஞ்சிருச்சு, நன்மையின் பக்கமே என்னால போக முடியல, தொழுகோடு நினைக்கத்தான் செய்யற, ஆனா தொழுகையின் பக்கம் போக முடியல, அதனால எந்த அளவுக்கு பழுதடைஞ்சிருக்கு பாருங்க, அதை சரிப்படுத்த முடியுமான்னு ஒரு மருத்துவரிடத்துல நம்ம போய் அணுக முடியுமா? இல்ல ஸ்கேன் தான் பார்க்க முடியுமா? அல்லது ரிசல்ட் தான் சொல்ல முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. யார் செய்ய முடியும்? இந்த உள்ளத்தை படைத்தம் செய்ய முடியும். இப்ப அல்லாஹ் அங்கதான் வந்து நிற்கிறான். இந்த பழுதடைந்த உள்ளத்தை பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மருத்துவத்தின் பக்கம் அப்படியே வந்திருக்கிறான். இது ரமலானுடைய காலகட்டம். வந்துரு, பரிசுத்தமான என்னுடைய மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் வருகை தந்து விட்டால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கையில அசலா நீங்க புரிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல இந்த நோய்க்குன்னு அட்மிஷன் ஆகுறீங்க இல்லையா? பிரச்சனை இதுதான். லங்ஸ்ல ஏதோ ஃபால்ட், தவறான நடவடிக்கையின் மூலியமாக பழுதடைஞ்ச லங்ஸா இருக்கும். போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் ஆச்சு. இப்போ ரெக்கவர் ஆகணும் ட்ரீட்மெண்ட் மூலியமா. மெனக்கெட்டு கொண்டு போய் பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு குடும்பத்தார அவருடைய அட்மிஷன் போட்டிருப்போம். நல்ல முறையில் அவர் திட்டுவாரு, எல்லாம் தப்பான செயல்னால இத்தனை வினைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். மறுமையில் உங்களுடைய வினை, மறுமையில எந்திரிக்கும் பொழுது, அல்லாஹ் முன்னாடி நிற்கும் பொழுது, அந்த பூமியிலிருந்து புரிந்திருக்கக்கூடிய அந்த ஏடுகள் எடுத்து யாருடைய இடக்கம் யாருடைய வழக்கம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நிற்கும் பொழுது பயம் வரும். அது சாதாரணமான பயம் இல்லை. அவருடைய பாவங்களுக்கு ஏற்ற அடிப்படையில் ஆறுகளை போன்று ஓடுங்கிறார். சிலருக்கு கிரண்ட, சிலருக்கு முட்டி, சிலருக்கு இடுப்பு, சிலருக்கு நெஞ்சு, தலை, கழுத்து, தலையே மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சரியா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா பாவ செயலின் காரணமாக.
நரகத்துக்கு முடிவாயிடுவது. பயத்தில் அப்படியே அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு நிலை. அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்க போகிறான் என்று நினைச்சு பயத்துல தாய் தந்தையை அறிய மாட்டாரு. உற்ற எந்த ஒரு தோழர்களாக இருந்தாலும், உற்ற உறவுகளாக இருந்தாலும், பெத்த தாய் தந்தையாக இருந்தாலும், பிள்ளைகளாக யாரும் யாரையும் அறிய முடியாது. பயம் ஒண்ணுதான் அங்க மிஞ்சி இருக்கும். அந்த பயத்துலதான் ஆடுகளை போன்று ஓடும் இல்லையா? இப்ப இதெல்லாம் நடக்க கூடாது. மூமின்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் எதிர்கொள்ள கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah. நரகம் சுவனம் ஒருபோதும் ஈக்குவலா மாறவே மாறாது. நரகங்கிறது வேற, சுவனம்ங்கிறது வேற. சுவனத்தின் பக்கம் நீங்கள் வருகை தர வேண்டும் என்று சொன்னால் உண்மையான மூமின்களாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மரணித்திருக்க வேண்டும். இப்ப இதற்காகத்தான் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், இந்த பழுதடைந்த இந்த உள்ளத்தை பரிசுத்தம் செய்வதற்கு அல்லாஹ் விருப்பப்படுற பாருங்க. ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகன் மீது மகள் மீது வைக்கக்கூடிய பாசம் இல்ல, அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி 70 மடங்கு 7000 மடங்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லணும். அளவற்ற அல்லாஹ் முடிஞ்சு பலகீனமான ஹதீஸ் பல்வேறு விதமாக இருக்கும். 70 மடங்குன்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் பலகீனமான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், சரியா? ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை எப்படி இருக்குதுமா, வாய்ப்பு கலத்தை கொடுத்துட்டா நம்ம பாக்கியம் நிறைந்தவர்கள். ஏன்னா எத்தனையோ நபர்கள் கண்ணுக்கு முன்னாடி மவுத்தாயி கபருக்குள்ளார போயாச்சு. அல்லாஹ் நம்மளை ரமலான் வரைக்கும் நீட்டி வச்சதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்ப அல்லாஹ்வுடைய மருத்துவத்தின் பக்கம் வருகை தந்திருக்கக்கூடியதா எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு லங்ஸ் பாதிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்காக மருத்துவம் கொடுத்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி அந்த பேஷண்ட அந்த குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது டாக்டர் அறிவுறுத்துவார், ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு, இனிமேல் தப்பு செஞ்சா யாருமே காப்பாற்ற முடியாது, இறைவன் தான். அதனால நல்ல பிரார்த்தனை செய்யுங்க, தெளிவா இவர் பாதுகாப்பா கொண்டு போய் வையுங்க, மீண்டும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவார். தானே உண்மை? அப்போ அந்த அடிப்படையில அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், உடம்புக்கு எல்லாமே நம்ம மருத்துவம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உள்ளம் கரை படிந்த இந்த உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு என்பதை கடமையாக கொண்டு சொருகி இதுல ஹலாலான காரியத்தை கூட ஹராம் என்று கட்டளை போடுறாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னா, நீங்க நிரந்தரமாக அல்லாஹ் எதை ஹராமா என்று சொல்லி இருந்தானோ அதை வாழ்க்கை முழுவதும் எப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கடமையாக்கப்பட்டதை முழுமையாக்க வேண்டும். அதே மாதிரி ஹலாலான காரியத்துல நம்மனால முடிஞ்ச வரைக்கும் ஹலாலுக்குள்ளதான் நிக்கணும், ஹராமுக்குள்ள போயிடவே கூடாது. ஹராமான காரியம் முற்றிலும் விலக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ் எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் இந்த பழுதடைந்த இந்த உள்ளத்தை பரிசுத்தம் செய்வது அல்லாஹ். நோன்பு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட சகருடைய நேரத்துக்கும் இஃப்தாருடைய நேரத்திற்கும் 13 மணி நேரம் பிரேக் இருக்கு இல்லையா? இப்ப நோன்பு நோற்றுவர் ஒரு வியாபார காலத்துக்குள்ள போனாலும் என்ன சொல்லுவாரு, நோன்பு வச்சிருக்கிற அதிகமா பேச விடாதீங்க, ஏன்னா வாய் சும்மாவே பொய்யில போயிடும், அதனால பொய் பேசக்கூடாது, நான் கண்ட்ரோலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இது வியாபாரம் ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு தருணத்திற்கே இப்படி தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு. என்ன தவறான, அது மதுவாக இருக்கட்டும், மாதுவாக இருக்கட்டும், புகைப்பிடிப்பதாக இருக்கட்டும், எந்த தப்பா இருந்தாலும் ரமலான்ல வந்தாச்சுன்னா நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருவாரு. தப்பின் பக்கம் போக மாட்டாரு, கண்ட்ரோலா இருப்பாரு. அந்த கண்ட்ரோலா இருக்கக்கூடிய நபர் 13 மணி நேரம் கண்ட்ரோலா இருந்துட்டு இஃப்தார் முடிஞ்சு மகரிபுடைய தொழுகை முடிஞ்சு வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த தப்பான காரியத்தின் பக்கம் சென்றால் இந்த நோன்புடைய பயன் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. புகைப்பிடிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் நம்ம கண்கூடி பார்க்கிறோம். நோன்பு காலகட்டத்துல எதுவுமே இருக்காது, எதுவுமே, அதாவது 13 மணி நேரம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரம் எதுவுமே இருக்காது. மகரிப் தொழுதுட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார் இல்லையா? இப்ப இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு மீண்டும் போய் பாதுகாப்பா இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மீண்டும் தவறின் பக்கம் சென்றால் குடும்பத்தார் என்ன பண்ணுவோம், அறிவில்லையான்னு கேட்குமா இல்லையா? இவ்வளவு தூரம் ரெக்கவர் பண்ணி அவளை கொண்டு வந்து வச்சிருக்கல, மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி போனேன்னா அழிஞ்சு போயிருவேன், சொல்றமா இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான் கேட்கிறான். இந்த ரமலானை நீங்கள் முறையாக புரிந்திருந்தால்
என்னுடைய நோன்பின் மருத்துவத்தில் வருகை இருந்தது உண்மை என்று சொன்னால், ஹலாலையே ஹராம் என்று சொன்னேன். 13 மணி நேரம் கட்டுப்பட்ட சாப்பிடக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய எந்த பானங்களாக இருந்தாலும், அதான் அருந்தக்கூடிய ஹலாலான பானங்கள், ஹலாலான இல்லற வாழ்க்கை, இதுவெல்லாம் நோன்பு காலகட்டத்துல, அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்துல அத்தனையும் ஹராம் தான், கட்டுப்பட்டோம். அதை போன்றுதான் அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கை முழுவதும் ஹராமான காரியங்கள் உன்னிடத்தில் இருந்து விலக்கப்பட வேண்டும், நீ தூய்மையான நேரிய பாதையில் வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆகச்சிறந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா மூமினா நீ வாழ்க்கை மரணிக்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் நமக்கு பிரத்யோகமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த நோன்பு காலகட்டத்தில் இந்த நோன்பை, இந்த ரமலானை முறையாக நாம் புரிந்து என்ன பண்ணுறோம், அல்லாஹ் வந்துருங்கிறான், என்னிடத்துல சரணடைகிறான், ஊரை கூட்டி எல்லாத்திட்டையும் சொல்லி அல்லாஹ்விடத்துல நான் பாவம் மன்னிப்பு ரெக்கவர் பண்ணிட்டேன், பாவம் மன்னிப்பு இப்படி எல்லாம் இல்லை. நம்மளுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்தரங்கமாக ஒப்படைப்பது. அப்படியே ஒப்படைக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும், அல்லாஹ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கால வரைக்கும் மூமினுடைய பாதையில் தடுமாற்றத்தோடு தான் வாழ்ந்துட்டேன், நான் இந்த மாதிரி பாவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லுவேன். ரகசியமான அந்தரங்கமான மறைவான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மறைவா செய்யக்கூடியது ஒண்ணு, சரியா? அப்படித்தானே? மறைவா போய் ஒரு தப்பை பண்றோம், அந்த தப்பு யாருக்கும் இல்ல, மறைக்கிறோம், அது பாரதூரமான பாவமா இல்லாம தான் பிரச்சனை வேற. ஆனா இந்த ரகசியமா அந்தரங்கமா செய்யக்கூடிய பாவம் இருக்குல்ல, அது சில விஷயத்தை நண்பர்களுக்கு சொல்லுவோம், சில விஷயத்தை குடும்பத்தார்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் அந்தரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை யாரிடத்திலும் நாம் ஷேர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தெரிஞ்சதுன்னா அவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறோம். இந்த மாதிரி செஞ்ச இந்த உள்ளத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் மன்னிக்கணுமா? எப்படி மன்னிப்பான்? இதை புரிஞ்சிருக்கணும். முதல்ல நான் செஞ்சது இவ்வளவு பாவம், அல்லாஹ் இடத்துல அப்படியே நம்மளுடைய உள்ளத்தை ஒப்படைத்து அவர் அப்படியே அல்லாஹ் இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடும் பொழுது இயல்பாகவே உள்ளம் அப்படியே கனிஞ்சு கண்களில் இருந்து அந்த கண்ணீர் வெளியில வந்துருச்சு அப்படின்னாலே, அல்லது கண்ணீர் வெளியில வரல, கல்பு கொதிக்கிற சத்தம் நமக்கே கேட்கும். மன்றாடி மன்றாடி பிரார்த்தனை தேடக்கூடிய அந்த நேரம் கல்போடு நாம் ஒன்றிடுவோம். அந்த இடத்துல துனியா நிக்காது, புரியுதா? ஆகரத்து நிற்கும். அல்லாஹ்விடத்துல அப்படியே ஒருங்கிணைவோம். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி உங்களுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சு அல்லாஹ் என்ன அப்படியே பரிசுத்தமா மீட்டு எடுத்துடுறா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறது இல்லையா? இப்படி கேட்கறது அல்லாஹ் விரும்புறான். இப்படி கேட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையின் வழிமுறையை இஸ்லாத்துடைய உண்மையான வழிமுறையின் அடிப்படையில் நீ நெறிமுறைப்படுத்திக் கொள்வாயாக. உன்னுடைய பாதையில வந்துரு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கார். ஒரு காலகட்டம் எல்லாம் விபச்சாரம் செய்திருந்தால் ரஜமுடைய சட்டம் கல்லால் அடித்து கொன்றுவோம், இஸ்லாத்துடைய சட்டம்ல. இன்னைக்கு அந்த சட்டத்துக்குள்ளார இல்ல. மறுமைக்கு இது பகரமாகவே மாறிடும். மவுத் ஆயிட்டா பரிபூர்ணமான சூழ்நிலை. ஏன்னா அவர் பாவத்தை ஒப்புக்கொண்டு தண்டனையை நிறைவேற்றி கொண்டவர், புரியுதா? ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண் செய்யக்கூடிய விபச்சாரம் இருக்குது இல்லையா? நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாமே ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் விதியாகவே ஆக்கிட்டாங்கிறாங்க. கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான பார்வை, ஆபாசமான அருவருப்பான பார்வைகள், அது செய்யக்கூடிய விபச்சாரம் தான். நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான பேச்சுக்களை, ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் செஞ்சா மனம் ஒரு ஏக்கத்துக்கு தள்ளிடுவோம். சைத்தா கொள்வது அப்படியெல்லாம் தள்ளிடுவான். கடைசியில மர்ம உறுப்பு ஒன்று பொய்யாக ஆக்கும் அல்லது உண்மையாக ஆக்கும். அதெல்லாம் அந்த வாய்ப்பு காலத்தை பொறுத்து நம்ம எதுவும் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு விளக்கமா சொல்றாங்க. அதனாலதான் யார் ஒருவர் இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவிற்கும் 2 துடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்பிற்கும் என்னிடத்தில் உத்தரவாதம் கொடுத்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவனம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். அந்த ரசூல் ஏன் என்று சொன்னால், நரகத்திற்கு மிக இலகுவாக இழுத்து செல்லக்கூடிய மெஜாரிட்டியான
பண்புகள் எது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம். தீய பண்புகள் எத்தனையோ இருக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது மெஜாரிட்டியா மனுஷனை அவன் தௌஹீதுக்குள்ளார இருப்பான், எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு முடியாது நல்லா இருக்கும், ஆனா அந்த ரகமான பல பாவங்களை செய்து கொண்டு இருப்பான். புரியுதா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இதுக்கு உத்தரவாக கேட்கிறாங்க. நரகத்திற்கு மிக இலகுவாக இழுத்து செல்லக்கூடிய மனிதனுடைய அந்த உறுப்புகளில் இந்த இரண்டு உறுப்பு மெஜாரிட்டியாக பாவத்தின் பக்கம் செல்லுகிறது. அதிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தனியாக அழைத்து அவனுக்கு வகி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகையுடைய சட்டம் இறங்குது. வந்துட்டு அபூபக்கர் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அதை சொல்றாங்க, அபூதரை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு மிக சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கான். என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டா, என் உம்மத்துகள் இணை கற்பிக்காத நிலையில் மரணத்தை தழுவினால் அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை கடமையாக ஆக்கிக் கொள்ளுகிறார். இப்படி சொன்ன மாத்திரத்துல அபூதர் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, விபச்சாரம் செய்தாலுமா யா ரசூலுல்லாஹ்? ஆம் அபூதரே. திருடி இருந்தாலுமா யா ரசூலுல்லாஹ்? ஆம் அபூதரே. பகவதியா கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது தகுதியான 4 சாட்சியங்கள் கொண்டு வந்தாதான் ரஜமுடைய சட்டம். சரியா? அந்த என்ன 100 கசையடிங்கிறது தகுந்த சாட்சிகள் கொண்டு வரணும். அது திருமணம் ஆகாதவர்கள், இது திருமணம் ஆனவர்கள். புரியுதா? அப்ப இந்த மாதிரி சட்டங்களுக்கு மத்தியில ரசூலை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி ரசூலை எப்படி முடிக்கிறாங்கன்னா, என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்கிறான் இல்லையா? அது ஒரு ஹதீஸ் வருதுல, ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி எடுத்து விற்கிறாங்க. அந்த அமலை கொண்டு அல்லாஹ் அந்த விபச்சாரி சோழத்துக்குள்ள காஃபிரை பொறுத்த வரைக்கும் எல்லா காஃபிர்களுக்கும் நரகங்கிறது டிக்ளரேஷன். அப்ப யார் அந்த விபச்சாரி? நம்ம உள்ளுக்க அந்த ஹதீஸ்க்குள்ளார தெளிவா போகிறோமா இல்லையா? யார் அந்த விபச்சாரி? அல்லாஹ் ஏன் எப்படி வாய்ப்பு அந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்? சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மூமினுடைய பட்டியலில் தான் இருக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், அந்த மாதிரி செய்திருந்தாலும் கூட நம்மிடத்தில் அந்த மாதிரி ஒரு தீய பண்புகள் அந்தரங்கமாக இருந்தாலும் கூட ரசூல் சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்துல வந்து ஒப்பிட. ஏன்னா மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி திருப்பி அனுப்பிச்சதுக்கு காரணமே அதுதான். 4 சாட்சியங்கள் இல்ல, போ மாயிஸ் அனுப்பிச்சு விட்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனாலும் அவர் வந்து பாவத்துடைய வினையின் காரணமாக நேரடியா வந்து ரசூலுல்லாஹ் திரும்ப 4வது முறை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனக்குத்தானே 4 சத்தியங்கள் செய்து சாட்சியங்களாக பாவத்தை ஒப்படைச்சா எனக்கு ரஜமுடைய சட்டம் கொடுத்தே ஆகணும்னா. அந்த மாதிரி நமக்குள்ள எந்த திராணியும் யாருக்கே கிடையாது. ஆனால் ஒரு வாய்ப்பு கலந்து பாருங்க, அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்க அப்படி எந்த மாதிரி பாவமாக செய்த சாட்சிகள் இல்லை. இப்ப சட்டம் கொடுக்கறதுக்கு இங்கே இஸ்லாமுடைய சட்டமும் இல்லை. ஆனா ஒரு பாவத்தின் பக்கம் நம்முடைய உள்ளம் பலகீனமாக ஆக்கப்பட்டு அப்படியே தொடர்ச்சியாக ஆகும் என்று சொன்னார். ஒரு அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கிறது நமக்கு தெரியுது. சிறுக்காத காரியத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பாவப்பட்டியல ஒரு அதுல இந்த பாவப்பட்டியல வரும். அந்த மாதிரி ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு என்னதான் வந்து தொடுகிறோம், என்னதான் ஜக்காத்து கொடுக்கிறோம், எவ்வளவுதான் நாம நல்ல காரியங்கள் தர்மத்தை வெளிப்படுத்துறோம், ஆனாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பலகீனம் நம்மளை தவறான பாதையிலேயே இழுத்து செல்லுது இல்லையா? அப்போ அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், ரசூல் எப்படி சொல்றாங்க, நீ அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான், அந்த வாய்ப்பின் பக்கம் வருகிறதா, அல்லாஹ் பாவம் ஒன்று தேடி மீண்டு இனிமேல் அந்த பாவ செயலின் பக்கம் திரும்பாத அளவிற்கு நம்மளுடைய பாவ கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பின் அடிப்படை அல்லாஹ்விடத்துல சரணடையக்கூடிய அந்த அடிப்படை இல்லையா, உருக்கமாகும். யாரா இனி தவறின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்னிப்பதும் தண்டிப்பதும் இப்ப அல்லாஹ்வுடைய புறத்துல இருக்கு. யாருக்கு நான் ஃபத்வா கொடுக்க முடியாதுன்றாங்க ரசூல். புரியுதா? அப்ப இதற்கு அதுக்கு பகரமாக இந்த ரமலானுடைய காலகட்டம் எப்படி வந்து செருகுது அப்படின்னா, உங்களுடைய பாவப்பட்டியல அல்லாஹ்விடத்துல ஒப்படைங்க. இந்த உள்ளம் 1 மாத காலகட்டம் நோன்பின் அடிப்படையில் அப்படியே அல்லாஹ் பழுதடைஞ்ச உள்ளத்தை இந்த மண்ணில களை எடுப்பாங்க பத்தியா, அது மாதிரி அல்லாஹ் நோன்பின் மூலியமாக களை எடுக்கிறோம்.
புரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, முறையாக எண்ணம் கொண்டவர்களுக்கு, வந்து சரணடைந்தவர்களுக்கு. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம், ரமலானை புரிஞ்சுக்கிட்டோம், நோன்பின் மகத்துவம் நமக்கு நல்ல விதமா புரியுது. புரிந்த நம்மளுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவது அழுது தானா வருது. அமல்கள் அதிகப்படியான அமல்கள்ல நம்ம இணைகிறோம். வெளியில போய் மணிக்கணக்கில் நியாயம் பேசுறதை விட ஒரு சில மணி நேரம் பள்ளியில உட்கார்ந்து என் ரப்புவை நான் திக்ரு செய்வதன் மூலியமாக என் இறைவன் எனக்கு எப்படி அமலுக்கு நன்மையை கொடுக்கிறான், இந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, வெளியில நின்று அரட்டை அடிக்கிறது, டீ குடிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமா உல்லாசமா பேசுறது இல்லையா, ரொம்ப டைம் பாஸ் ஆகும். ஆனா இங்க வந்துட்டு உட்கார்றதுக்கு யாருக்கு ஸ்டெமினா பத்துறது இல்லை. அல்லாஹ் திக்ரு செய்வதிலேயோ அல்லது அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேடுவதிலோ நமக்கு எந்த ஸ்டெமினாவும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா வெளியில எவ்வளவு மணி நேரம் வேணாலும் அமர்ந்து பேசுறோம். அப்ப இதுதான் வேதனையான ஒரு விஷயம். அப்ப யார் ஒருவர் இதை இந்த நோன்பை புரிந்து நோன்பை நோட்டார்களோ, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடினார்களோ, முழுமையாக மீண்டார். யாரையும் பார்த்து நம்ம அடையாளம் சொன்னார் இவரெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டார், இவரெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டார், நான் ரெக்கவர் ஆயிட்டேன் சொல்லவே முடியாது. என்னுடைய உள்ளத்தின் பலகீனம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சிருக்கிறேன்? வெளிப்படையா யாரையுமே பார்த்து இவர் மூமினா முனாஃபிகா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படாமல் நம்ம எப்படி அல்லாஹ்வை சார்ந்த ஊருக்குள்ள வந்து அதிகம் பாவ மன்னிப்பு தேடி மீண்டு கொள்வோம் என்று சொன்னால், இங்கதான் அல்லாஹ் நமக்கு இதை முறையாக நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தால் முதல் வாக்குறுதி, முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். அடுத்தது என்ன சொன்னா, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியை வழங்குவேன். இந்த நோன்பு பாவத்தில் இருந்து தடுக்கும் கேடையும் என்கிறான். சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்றான், நீங்கள் இதுவெல்லாம் கரெக்டா முறையை புரிஞ்சு வந்துட்டா அடியான் செய்யக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் அமல்களுக்கு நல்ல நார்மலாக இருக்கக்கூடிய நாள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது 1 மடங்கு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா அது 10 மடங்குக்கு சமம் தான். நல்ல விஷயத்துக்கு 10 பங்கு கொடுக்குறீங்களாம். தவறான காரியத்திற்கு அதே அளவு தவறான காரியம் பதிவு செய்யப்படும். ஆனா நன்மைக்கு 10 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அதான் உண்மை. ஆனால் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய இந்த பொக்கிஷமான மருத்துவத்தின் பக்கம் புரிந்து வருகை தந்தவர்களுக்கு இந்த மாதம் செய்யக்கூடிய அமல்கள் 10 700 மடங்கு. ஒரு ஹதீஸ் 70 700 மடங்கு. யோசனை பண்ணிப்பாங்க, 700 மடங்குங்கிறது இந்த சாதாரணமான விஷயமா? ஒரு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இது சாதாரணமா சொன்னீங்கனாலே மீதானுடைய எடைத்தட்டு அப்படியே வெயிட்டா இழுக்கக்கூடிய ஒரு திக்கர். சாதாரணமான திக்கர் இல்லை, இருக்குல்ல டாப் லெவல் திக்கர். அதெல்லாம் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு சாதாரண நாள்ல 1க்கு 10ன்னா இங்க சொல்றான் அல்லாஹ் 1க்கு 700ங்கிறான். அது எந்த அமல் அல்லாஹ்வுக்கு புரியும்? அந்த அடிப்படையில் ஒரு காரியம் செய்து விட்டார். சும்மா ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி வச்சதுக்கே அல்லாஹ்வுக்கு அது பிடிக்குதுன்னா, ஏன்னா அது ஒரு உயிரினம், அது ரொம்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்படியே இறக்க குணத்தோடு கொண்டு போய் அந்த பெண்மணி கொடுக்கும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு அவர் பொருத்தமாக அமையுது. அப்ப இங்க யார் அதுன்னா அவர் நிச்சயமாக மன்னிப்பு தேடி இருக்க வேண்டும், ரெக்கவர் ஆயிருக்கணும். ஒரு காலகட்டத்தில் அந்த பாவத்துல இருந்திருக்கலாம், அதனால அல்லாஹ் அப்படி கூட சொல்லுவோம், புரியுதா? அப்ப இது அந்த மாதிரி வெளிப்படையா சொன்ன நபர் மட்டும் இல்லை, நாம எத்தனையோ அந்த ரகமான பாவம் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் யாருமே வெளியில சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோம், அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன், இனிமேல் அந்த பக்கத்தின் பக்கமே திரும்ப மாட்டேன் சொல்லி புரிஞ்சு அமல் செய்யும் பொழுது ஒரு நன்மையான செயலுக்கு 700 மடங்கு என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெளியில எல்லாம் போய் பாருங்க. அடுத்தடுத்து இங்கிருந்து பெங்களூர்ல இருந்து அப்படியே ஆம்பூர், பேரணம்பேட்டு, வேலூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெருமைக்காக நான் சொல்லல, நீங்க போய் லைவ பாருங்களேன். பள்ளி வாசல்ல குரான் அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம், புரியுதா? இந்த மாதிரி ரேகாலி நம்ம பக்கம் ஒரு ரேகாலி பாக்குறோம், அப்படி இல்ல. ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னா 50 ரேகாலி இருக்கும். இது பார்த்தவன ஒவ்வொரு பக்து முடிஞ்ச உடனே அப்படியே உட்கார்ந்து அந்த ஓடி இருக்கக்கூடிய ஸ்டைல பார்த்தா அது ஒரு நமக்கு அழகான ஒரு புதுமையாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஜமாத்துல எனக்கு ஓத தெரியாதுங்கிறத மெஜாரிட்டி. நல்ல ஒரு மௌலவியே
போட்டு வாய்ப்புகளுக்கு நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் கூட எனக்கு ஸ்டெமினா பத்தாது, எனக்கு டைம் எல்லாம் இல்லை, அது என் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இப்படிதான் இருக்கிறோம். நுழையாத எந்த ஒரு விஷயம் இல்லை. புரிஞ்சுக்க, அல்லாஹ்வுடைய தூதர் உம்மி நபி எங்கிருந்து அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறான்னா 40 வயசுல நுபுவத்தை கொடுக்கிறான். புரியுதா? 5ல விளையாடுது 50 விளையுமா சொல்லல, விளையும் கட்டாயமா. முயற்சி தெளிவா இருக்கணும். நீங்க ஆழமாக உறுதியாக நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு நல்ல அமல்களில நீங்க ஈடுபட்டால், நீங்க முயற்சி பண்ணி பாருங்களே, ஒரு தடவை நாவல நுழையாது. அந்த வார்த்தையை அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப சொன்னால், அப்படிதான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படிதான் சொல்லணும். புரியுதா? எனக்கு அந்த வார்த்தையே எனக்கு நுழைய மாட்டேங்குதுங்க. அந்த ரசூலுல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிறாங்க. என்னால வரவே மாட்டேங்குதுங்கிறாங்க. கட்டி பிடிச்சாங்க. முஹம்மதே முயற்சி பண்ணு, முஹம்மதே முயற்சி பண்ணு. முயற்சி மட்டும்தான் நீ பண்ற. உள்ளுக்குள்ளார நுழைய வைப்பதும் அந்த ஆயத்துக்களை வெளிப்படுத்துவதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். என்னங்க என்ன நினைக்கிறோம் நம்ம? குர்ஆன்ல 6000க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள், 6000க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள். சின்ன பையன் 4 வயசுல கொண்டு போய் மதரசால சேர்த்துறாங்க, 5 வயசுல சேர்த்திடுறாங்க. 7 வயசு 8 வயசுல எல்லாம் ஹிப்ஸ் முடிச்சு வெளியில வந்துருது குழந்தை. அந்த ஆயத்துக்களை அப்படியே புரிஞ்சு மனப்பாடம் பண்ணும் பொழுது இது எங்கிருந்து ஸ்டோர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்காவது குர்ஆன் இந்த மாதிரி கித்தாபுடி வடிவத்தில் இருக்கு. சஹாபாக்கள் எந்த கித்தாபுடி வடிவத்தையும் அவங்க பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல கித்தாபுடி வடிவத்துல பார்க்கல. ரசூலுல்லாஹ் திலாவத் பண்றாங்க, ஒரு முறை அப்படியே திலாவத் பண்ணும்போது கூர்ந்து கவனிக்கிறார்கள். அப்படி எல்லாமே மேக்சிமம் உண்மைகள். சஹாபாக்கள் அற்பமான நபர்கள் தான் படித்தவர்களாக இருந்தார்கள். அதிகமான நபர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் சஹாபாக்கள் எடுத்தீங்கன்னா. ஆனா அந்த சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிப்ல முடிச்சவங்க. குர்ஆன் முடிச்சு அது காரிகளாக எத்தனையோ சஹாபாக்கள் காரிகளாக இருந்தார். எங்கிருந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? முயற்சி ஒண்ணுதான். அந்த முயற்சி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் வெற்றி நமக்கு கொடுத்துருவோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்மளுடைய முயற்சி இந்த இடத்துல இருக்குன்னா, ஒரு நன்மைக்கு 200 மடங்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால், அடுத்த ரிவாயத் ஏன் சுவனம் திறக்கப்படாது? சுவனம் திறக்கப்படும், நரகம் அடைக்கப்படும், சைத்தான்கள் விலங்குகளால் பூட்டப்படுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய ரிவாயத்து மேலோட்டமான ரிவாயத்து இல்லை. சுவனம் நரகம்லாம் வரல இல்லையா? அதெல்லாம் மறுமை வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம். ஏன் எந்த விஷயத்தை அல்லாஹ் கொண்டு இங்க இறக்குறான்? ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்றாங்க? அதோடைய சாராம்சம் என்னன்னா, நம்மளுடைய கல்வோடு இந்த நோன்பு எதிர்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வை சார்ந்து நம் உள்ளம் அப்படியே இங்க சரணடைகிறோம். அல்லாஹ் பாவம் அத்தனையும் நான் உன்னிடத்துல சரணடைஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, அதுல இருந்து தூய்மை ஆகிறேங்கும் போது அப்படியே உள்ளம் அப்படியே ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், குர்ஆனோடு வா, அவருடைய அந்த சட்டத்தோடு உங்களுடைய உள்ளம் சார்ந்து. அரபியில நீங்க ஓதவே வேண்டாம், விட்டுருங்க. அந்த எழுத்துக்களுக்கு உங்களுக்கு நன்மை. தமிழ்ல ஓடும் பொழுது நன்மை இருக்கா இல்லையா? நான் ஃபத்வா கொடுக்குறேன், நன்மை இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. புரியுதா? ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய அர்த்தங்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் அரபியில் ஓடும் பொழுது என்ன நன்மை கொடுக்க அது நிச்சயமா கொடுப்போம், மறுக்கிறக்கே இல்லை. நாம என்ன முயற்சி பண்ணணும்? ஒரு நாள்ல ஒரு ஜிஸ்ஸுடைய தர்ஜுமாவை நான் எடுத்தேன், படிச்சேன், தப்சீருக்குள்ளார நுழைஞ்சேன், ஆழமாக புரிந்து. இன்னைக்கு நம்மளுடைய குர்ஆனுடைய எடிஷன்ல பின்னாடி உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு வந்துட்டு கடினமாக இருக்குமோ, புரியாத வார்த்தையாக இருக்குமோ, அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்க உரைகளோடு அப்படியே நம்முடைய உள்ளம் சார்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக ஈமானும் சரி, இறையச்சமும் சரி மிகைத்த அடிப்படையில் நமக்கு இருக்கும். அதான் சால சிறந்த ஒரு விஷயம். இப்ப அந்த மாதிரி நாம் உள்ளம் சார்ந்த இந்த குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோமா? அதுதான் சுய பரிசோதனை. ஏன் அப்படின்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் சொல்லிட்டு ஃபஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன்ங்கறான். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்தை செவி கொடுத்து நாம் உணர்ந்து படிக்கும் பொழுது அல்லது பிறர் சொல்லி கேட்கும் பொழுது
ஈமான் அந்த இறை நம்பிக்கை மெருகேற்றமான இறை நம்பிக்கையாக மாறும். இது அல்லாஹ் சொல்றான். அப்படி மாறும் பொழுதுதான் அச்சம் உள்ளத்துல வரணும். வாடா நம்பிக்கை எத்தவக்கலும் அல்லாஹ் அப்படி எப்படி சொல்றானா, அவர்கள் எந்த நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்தவர்களாக நிற்பார்கள். நான் கடை கோடி வறுமைக்கு போனாலும் சரி, கடை கோடி ஏழ்மையாக ஆனாலும் சரி, என்னுடைய வியாபாரம் கடைசி வரைக்கும் நஷ்டத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம், எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். அல்லதீன இதா அஷாபத்துக்கும் முசீபா, இந்த முசீபத்துக்கு இந்த சோதனை என்பது எந்த புறத்தில் இருந்து ஒரு மூமினுக்கு வருகை தந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஈமான் உறுதியா இருந்துட்டா, உள்ளத்துல இறைச்சி உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவருடைய உள்ளங்கள் இப்படிதான் சொல்லணுங்கிறான், அடையாளப்படுத்துறான். அவன் எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இருக்கிறோம். துரத்தி துரத்தி சோதனை என்ன அட்டாக் பண்ணுது, என் குடும்பத்தையே அட்டாக் ஆகுது. ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் ஏழ்மை. இது என்னடா, அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஒரு சகோதரன் மட்டும் காலையில போன் கொண்டு போகுது, நம்மளுடைய இமாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அதை அவருக்கு தாங்க முடியல. அவர் சொல்ற, எங்க அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானாங்க, அவன மாதிரி என்ன இப்படி ஒரு துரோகம் மூமினுக்கு பண்ணணுமா அவர் சொல்றாரு. அப்ப நம்ம புரிய வச்சோம், அல்லாஹ்வை குறை சொல்லாத, எப்பவுமே அல்லாஹ்வை குறை சொல்லாத. ஏதோ ஒரு வகையில மவுத்து வந்துதான் தீரும். அல்லாஹ் நாடிட்டா அந்த மவுத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. சகோதரருக்காக நீங்க நல்ல முறையில் துவா செய்யுங்க, ரெக்கவர் ஆகி வரணும்னு. முடிவு அல்லாஹ் கையில தான் இருக்கு, நாம பிரார்த்தனை தான் தேடுவோம். அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை. அது மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கு சோதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சோதனை எந்த அளவிற்கு கடுமையாக உச்சமாக இருந்தாலும் கூட, எப்படி அல்லாஹ்வால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க அல்லாஹ் தான் நம்மளை கூப்பிட போறோம், அவன்கிட்ட தான் போக போறோம். இந்த மாதிரி இருந்தால் இவர்கள் தான் உலாயிக்க அந்த ஆயத்து என்ன வருது? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன். அறிந்து கொள்ளுங்கள், மூமின்கள் பார்த்து அல்லாஹ் நற்செய்தி சொல்றான், இவர்கள் தான் முறையான மூமின்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்றைக்கும் சூழ்ந்திருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? கஷ்டத்தில் இருக்கிறான், அல்லாஹ் ரொம்ப கடுமையா சோதிக்கிறான், ரொம்ப துக்கமா இருக்கிறான், கடுமையான இழப்புகள், கடுமையான நோய் என்ன அப்படின்னு நினைக்காத. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இந்த மாதிரி என்ன சார்ந்து நீ நின்னுட்டீன்னா, ஃபேஸ் பண்ணும்பொழுது சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் அல்லாஹ்வை சார்ந்து முற்றிலுமாக நிற்கக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அருள் உங்களை சுத்தி சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதனால அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்திலையும் பரக்கத்திலையும் நீங்க ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மளை எப்பொழுதும் பரிசுத்தமா காப்பாற்றும். அவனுக்கு தெரியும் துனியாவில எப்படி ரெக்கவர் பண்ணணும், மறுமையில எப்படி ரெக்கவர் பண்ணணுங்கிறது அல்லாஹ் முடிவு பண்ணுவான். இங்க கொடுக்கலைன்னா அங்க கொடுத்துருவான். அப்ப நம்ம மவுத்துலதான் அது விஷயமே டிக்ளரேஷன் ஆகும். ஏன்னா மவுத்துலயே மலக்குகளை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மலக்கை அந்த சூரிய ஒளிக்கு ஒப்பான மலக்கு அந்த நிலைப்பாடுக்கு தள்ளப்படும். அதே மாதிரி கெட்ட மவுத்தாக இருந்தா அந்த கோரமான மலக்குடைய முகத்தை பார்க்கும் பொழுது டிக்ளரேஷன் முடிஞ்சு போயிடும், நாம நரகத்துக்கு தான் போக போறோம். புரியுதா? அப்போ நப்ஸ் எப்படி அப்படி மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல துடிக்கும், துடிக்கிறதுல வேர்வை கொட்டும். நாம் என்ன நினைப்போம்? பிரஷர் அதிகமாயிருச்சு, வெடிச்சிருச்சு, மேல இருந்து கீழே இருந்து எல்லாம் வேர்வை. நம்மளுடைய பார்வையில சொல்லிட்டு போறோம், அல்லாஹ்வுடைய பார்வையில சொல்ல பொழுது அப்படிதான் துடிக்கும். என்னை விட்டுருன்னு சொல்லுவாங்க, மலக்கள் விட்டுருவாங்களா? அடிச்சு அந்த ரூஹுவை கைப்பற்றுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கம்பளுடைய ஆடையிலிருந்து அந்த ரோமம் எவ்வளவு கடினமாக இருக்குமோ அதை போன்று கடினமாக அல்லாஹ் புடுங்குவான். அந்த மலக்குகளை வச்சு புடுங்குறான்னா நிலைமை எப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், விழிச்சிடணும். மவுத்து வந்ததுக்கு அப்புறம் சைட்டா போயிடுமா, அது நம்ம பிடிச்சுக்குவோம். அல்லாஹ் வாய்ப்பு கொடுறாங்களா? எங்கிருந்து வாய்ப்பு கொடுப்பான்? வாய்ப்புமே கொடுக்க மாட்டானே. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், அந்த ஜஹன்னத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் பொழுது அப்படியே அடையாளம் துடிப்பான். அந்த ரூஹுவை கைப்பற்றப்படக்கூடிய நேரம் அப்படியே துடிப்பான், ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்லா பல்லா துஹிப்பூன அந்த ஆயத்துக்களை நீங்க எடுத்து பாருங்க.
எந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டாலும் வாய்ப்புக்களம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கடினமான அடிப்படையில் அந்த ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரமாகும். ஆனால் மூமின்களாக நாம் மரணத்தை எதிர்கொள்ளும் பொழுது நல்ல மவுத் அல்லாஹ் கொடுப்பான், நல்ல மரணத்தை கொடுப்பான், சுப செய்தியோடு கொடுப்போம், சாதாரணமாக கொடுப்பான். யா அய்யுஹன் நப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ திராலியத்து இர்ஜிஇ ரப்பி திராலியத்து மரலியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த மலக்குகள் நற்செய்தி சொல்லுவாங்க, கவலைப்படாத, நெருக்கமா வருவாங்க, அழகு பார்க்கறதுக்கே அந்த உருவம் மிக அழகாக இருக்கும். அல்லாஹ் உனக்கு அற்புதம் நிறைந்த ஒரு சுப செய்தியை கொடுத்திருக்கிறான், கவலையே படாத சொல்லிட்டு சுகதாக்கள் நபிமார்கள் இருக்கக்கூடிய அந்த சுகுணத்துடைய நன்மாராய வாக்குறுதி கொடுத்து ரொம்ப ரொம்ப லேசா அந்த ரோகத்தை கைப்பற்றணும். இதுவெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாடித்தான் இந்த நோன்பு, இந்த வாதம். ரமலான்ல நாம எப்படி ஸ்டார்டிங்ல எதிர்கொண்டோமோ அல்லாஹ் பலவீனத்தை அப்படியே அறிஞ்சு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அற்புதமா கொடுத்த, யாரும் அதை பயன்படுத்தல, கடைசி ஒரு 10ல 2வது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நாளுங்கிறதையும் முதல்ல காமிச்சான். ரசூலுல்லாஹ் அதை ஆரம்பத்துல சவ்வாலுடைய 10, அதுக்கப்புறம் ரமலானுடைய முதல் 10, அதுக்கப்புறம் 2வது 10, 3வது 10ல இருந்தாங்க. 3வது 10ல காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் மறக்கடிக்கப்பட்டது, சொல்ல முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, கடைசி 10 இரவுகளில் அந்த 5 ஒற்றைப்படைகளில் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை தேர்வு செய்யுங்கள், தேடிக்கொள்ளுங்கள். அதுக்கு முழுமூச்சா நம்ம இருக்கணும். வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால தான் அப்படி நம்ம இந்த பயான் மூலியமாக கொஞ்சம் நெருக்கி கொடுக்கிறோம். சரியா, நிறைய 2 மணிலிருந்து ஃபுல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அவனுடைய கதிர் இறங்கக்கூடிய ஒரு நேரம். சலாம் மலக்குகள் வந்து நம்மளை சூழ்ந்து நிக்கிறாங்க, அரவணைக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்து அது நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அமல்களை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, அத்தனை நன்மையாக மாற்றி மலக்குகள் அல்லாஹ்விடத்துல இந்த நேரத்துல பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்ப அல்லாஹ் இந்த நோன்பை இப்படி எதிர்பார்த்து இந்த அடையாளத்துல செய்யக்கூடிய அமல்களை பலகீனமாக இந்த மக்கள் இருக்கிற காலகட்டத்துல லைலத்துல் கத்ரை கொண்டு வந்து நிறுத்தி இந்த 10 இரவுல கடைசி 10 இரவு வரைக்கும் 10 இரவுல ஒற்றைப்படை வரைக்கும் ஆரம்பத்திலேயே மீண்டும் அல்லாஹ் எப்படி சொல்றான், உன் எண்ணத்தை தூய்மையாக ஆக்கி இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் முறையாக நம்பி நல்லறங்கள் புரிந்து பாவ மன்னிப்பு தேடி மீளக்கூடிய நிலை வந்தால் மீண்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டா முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆரம்பத்தில் கொடுத்த மாதிரியே இப்ப கொடுக்கிறோம். புரியுதா? அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவை நாம வீணடித்திருக்கவே கூடாது. அதான் யதார்த்தம். எவ்வளவு நேரம் கிடைச்சோ அவ்வளவு நேரத்தை தூங்குறதுல கழிக்காம மன்னிப்பு பொருவத்தை தேடணும். அடுத்து அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு தொழுகையில நின்று அதிக நேரம் இபாதத் செய்யணும். அதே போல அதிக நேரம் உள்ளத்தை அப்படியே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சு பிரார்த்தனை செய்யணும். இதுவெல்லாம் நாம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்துடைய மிக ஆகச் சிறந்த பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நோன்பை முறையாக புரிந்து கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ் இறுதியாக இந்த ரமலானுடைய ஒரு ரிவாயத்தை சொல்லுகிறார், எவர் ஒருவர் பொய்யான பேச்சுக்களில் இருந்தும் தவறான நடவடிக்கைகளில் இருந்தும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறான், உங்க கேரக்டரை நீங்க மாத்திக்கவே முடியாதுன்னு ஒரு உறுதியா இருந்தீங்கன்னா, புரியுதா, நீங்க இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நீங்க அப்படிதான் உறுதியா பயணித்தால் அல்லாஹ் இப்ப எப்படி சொல்றான், நீ பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது நோம்பு வைக்கிறதுலாம் எனக்கு தேவையே இல்லைங்கிறான். நீ வேண்ட ஃபார்மாலிட்டிக்கு வச்சுட்டு போ, அதுக்குண்டான பிரதிபலிப்பு அதுக்குண்டான பிரதிபலன் உனக்கு எந்த வகையிலும் கிடைக்க போற. ஒண்ணு நீ புரிஞ்சுக்க மறுக்கிற, உன் பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீயே மறுக்கிற, மீண்டும் பாவத்தின் பக்கமே செல்ற. அதுக்கு எதுக்காக இந்த நோன்பு, எதுக்காக இந்த ரமலான்? வருடம் இந்த ஒரு மாதத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறானே, அதை புரிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த பயானுக்கு போயிடலாமா?
கேள்விப்பட்டதோட இந்த தௌபாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம், அந்த 3 நபர்கள் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட நபர்கள், அதெல்லாம் ரொம்ப எதுக்கு அப்படின்னா மூமின்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. அவங்க ஒரு சின்ன தப்பு செய்யறாங்க, அது சின்ன தப்பு இல்லை, மேஜரான தப்பு தான். அச்சா, அதனால அவங்களுக்கு தீர்ப்பு அல்லாஹ் தற்காலிகமா ரசூல் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தி வைப்பாங்க. அந்த சம்பவங்கள் ஒரு